வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு 4 புது வரவு வந்திருக்காங்க. 4 கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க. இது சந்தையில் இருந்தாங்க கோழி குஞ்சு விற்றிட்டு இருந்தாங்களா, சரி அதோட இதையும் வாங்கிட்டு வந்து விட்டா வளரும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்காரர் தாங்க வாங்கிட்டு வந்தார். இது வந்து நாட்டுக்கோழி குஞ்சுங்க அவர் கையில் வச்சுருக்கிறது. இன்னொன்று முன்ன எடுத்து காமிச்சில்லைங்களா, அது இதுங்க. இது ஏதோ என்னமோ பேர் சொன்னாருங்களே, கிரிராஜான்னு சொல்லி சொன்னாருங்க. எனக்கு தெரிலிங்க. அது ஃபஸ்ட் 2 இருக்கிறது அது நாட்டுக்கோழி குஞ்சுங்க. இந்த 2ம் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அது இதாகவே இருக்குது, கொஞ்சம் ஊக்காகவே இருக்குதுங்க. அது 2ம் கிரிராஜாங்களாம். முட்டை வைக்கிங்களாம், குஞ்சு பொரிக்காதான். அது எப்படின்னு நமக்கு தெரிலிங்க, அதை பற்றி எதுவும் தெரில. அந்த கோழி சேல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லிவிட்டாங்களாம், நீங்கள் இது முட்டை வைக்கிங்கன்னா குஞ்சு பொரிக்கல நாட்டுக்கோழி குஞ்சோடு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு வாங்கிட்டு வந்தாருங்க. சரி, அது என்னடான்னா, இறைய விட அதிகமாக அது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தலை தாம்பு தாங்க அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. வெறும் தலை அதே தான் சாப்பிட்டுட்ருக்கு. இது வேறு கருவாப்பையும் ஏற்கனவே அவங்க 3 பேர் வந்ததே இவனால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத இருந்தால், இது வேறு ரொம்ப குட்டி குட்டி கோழி குஞ்சாக இருக்குதுங்களா. அவளுங்கெல்லாம் எங்கே போகிறாளுங்களோ அவனும் அதே இதில் தாங்க அவனும் அந்த செடி பொந்து அதிலேயே தாங்க பூந்து ஓடிட்டுருக்கான். அவனுக்கு அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து அவனு வீட்டுக்குள்ளாரையே இல்லைங்க. இந்நேரம் அந்த கோழி குஞ்சு எல்லாம் எங்கே போகுதோ அங்கே பூந்து அவனும் அதுக்குள்ளாரையே போய்கிட்டு இருக்காங்க. அவனை சரி வாடா அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டீ கூட காலையிலேருந்து குடிக்கலைங்க. இது நான் எடுக்கலையே மதியம் இருக்குங்க. அன்ன வரைக்குமே அவன் அங்கேயே தாங்க இருந்தான். அதுக்கப்புறம் தான் சரி வாடா டீ குட்றா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்தேங்க. அப்பயுமே அவன் குடிக்கவே இல்லைங்க. அது ஏதாவது சத்தம் கேட்டால் போதும் ஓடிடுவாங்க உடனே. மேலே மெத்தையில் காலையிலேயே கொண்டு போய் அவர் கடலக்காயெல்லாம் கொண்டு போய் காய வச்சுருந்தாருங்க. கொஞ்சம்லாம் சாப்பிட்டது போக மீதி இருந்ததுங்களா, சரி அதெல்லாம் வெயில் அடிச்சதுன்னு சொல்லி போட்டு காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சுங்க. இது சாயந்தரம் மழை வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க மேலே போனோம். இது இந்த தேங்காய்ங்க நம்ம குழம்புக்கு வச்சது போக மீதி அரைக்காய் காக்காய் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையுமே சரி எல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் தொட்டியோடு இருந்ததெல்லாம் உடச்சி சரி காய வச்சிடலாம், நம்ம தேங்காயோடு போட்டு எண்ணெய் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே காய வச்சுங்க. இதாங்க நம்ம மேலே மெத்த மாடியெல்லாம் இப்படி தாங்க. கீழெல்லாம் இப்போ அந்த 2 வாழை மரம் வச்சது வெய்ய காலத்துக்கெல்லாம் ரொம்ப ஹீட் வந்துடும் அப்படின்னு சொல்லி 2 மரம் சைடில் அப்படி கொஞ்சம் இடம் இருக்குங்களா, அதெல்லாம் வச்சு விட்டுங்க. அது நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், மரம் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி. கொஞ்சம் இடத்த இருந்ததுங்க, அது எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. இந்த கோழி குஞ்செல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதுக்கு அந்த பெரிய கோழிக்கு ரெடி பண்ணின வீடு தாங்க. அவங்க தான் சரி எல்லாம் மரத்துலேயே அடைஞ்சிட்ருக்காங்க இல்லைங்க, சரி நம்ம இவங்களுக்காவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இருக்குங்க. ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்குங்களா, அந்த கேப்லேயே போய் நின்றுக்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் வச்சுருக்கிற இந்த நைட்டெல்லாம் ஃபுல்லாக மழை வந்ததுங்களா, அந்த மலையில் போய் பார்த்தோம் அப்படின்னா சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு கொடை பிடிச்சிட்டு போய் பார்த்தேன்னா எல்லாம் மழையில் நனைஞ்சிட்டு பாவமாக எல்லாம் தண்ணியில் நின்று கிடந்ததுங்க. சரி அப்படின்னு சொல்லி தாங்க அது மறுபடியும் எல்லாம் இந்த பக்கமாக பிடிச்சி விட்டுட்டு வந்தேங்க. சரி இன்றைக்கும் மழை வந்தால் சிரமமாகி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் சரி அதுக்கு நம்ம 2 காய்த்தேது ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு அடைக்கலாம். சாயந்தரம் வேறு ஆயிடுச்சிங்களா, அர்ஜென்ட்டுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அட்டையும் எதுவும் வேஸ்ட்டான அட்டையும் எதுவும் இல்லைங்களா, சரி இந்த காயத்தையே வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்குள்ளே எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் வேறு ஒரு 4 வார்த்தை பேசிகிட்டு இருந்தாங்களா, அவன்கிட்ட சரி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். அவனும் ஒரு 4 வார்த்தை பேசிட்டுங்க
அப்புறம் சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணியாச்சுங்க. இந்த பக்கம் 2 பலவு மாதிரி இருந்ததுங்களா, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கல, அது வாங்கிட்டு வந்து அந்த பலவைங்க, அந்த தென்னம்பலவை அந்த சாரம் கட்டுறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்ததுங்க. சரி அதை அங்கேயும் இங்கேயும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். சரி இதுக்காவது அதை எடுத்து வச்சு அது மேலே அந்த காயத்தை வச்சிட்டோம் அப்படின்னிங்களா, அப்படின்னு நின்றுக்கலிங்களா, அதுக்கு தான் சரி அந்த அட்டை மேலேயே அந்த பலவையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்தாருங்க. அதுவும் பாதி பலவையெல்லாம் கரையானே சாப்பிட்ருச்சுங்க. சரி இதையாவது அது நம்ம அங்கேயும் இங்கேயும் இது எதுக்குமே பயன்படுறதில்லை இல்லைங்களா, அதனால் சரி அங்கேயும் இங்கேயும் எடுத்து போட அது அப்படியே இருந்ததுங்க. சரி இதுக்காவது எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து வச்சு இந்த காகித பை தாங்க இருந்தது, அதையே அப்படியே வச்சு மேலே போட்டு மூடி விட்டேங்க. சரி இனிமேல் மழை வந்தால் அது நனையாது இல்லைங்களா, அது காற்று வந்தால் தூக்கிட்டு போகாத மாதிரி அதை எடுத்து அப்படியே அடியில் கவர் பண்ணி விட்டாச்சுங்க. அப்படி இப்படின்னு எப்படியோ ஒன்று போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. கோழிக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி பண்ணியாச்சுங்க. நாமளும் நைட்டு அங்கேயே மரத்துலேயே இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இது ரொம்ப சின்ன கோழி குஞ்சாக இருக்குங்களா, அதனால் சரி மரத்துலேயும் பிடிச்சி விட முடியறது இல்லைங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சுன்னா கொஞ்சம் பெருசாகிட்டாங்களா, அப்புறம் மரத்தில் ஏற்றி விட்டோமா பழகிறேன்னு நினைக்கிறேங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க, அதனால தான் சரி இப்படியே இதில் ஒரு பாதுகாப்பு பண்ணி விட்டோமா இங்கே உள்ளே இருந்துக்குவாங்க இல்லைங்க. பகல் டைமெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் இருக்கிறதே இல்லைங்க, எல்லாம் மரத்தடியில் செடிக்கடிவை அதில் தான் இருக்காங்க. சரி நைட்டுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லி தான் அதை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அடுத்து இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே அவருக்கு தாங்க எல்லாம் ஒர்க்கே அதிகம். அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சுருவாருங்க. நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். இது பாருங்கள், இப்படியே தாங்க அந்த சொரக்காய் செடியெல்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பெருசாகிருச்சுங்க, அது தண்டாட்டு இருக்குது. இது அடுத்த பேட்ச் இது போட்டிருந்தேன் பாருங்கள், எல்லாத்தையும் அந்த தலைவே எல்லாமே சாப்பிட்டாங்க. கீழே எவ்வளோ தூரம் அவங்களால எட்டி சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய கோழியெல்லாம் இப்படியெல்லாம் எதையுமே கொத்தியெல்லாம் திங்கிறது இல்லைங்க. இறை போட்டால் சாப்பிட்டுங்க, அதாவது இந்த பூச்சி புழு கரையான் அது அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இதுங்க தான் சொரத்தலை, இந்த வெள்ளரி கொடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. என்ன தான் நம்ம தண்ணி விட்டு என்ன தான் செடிங்களுக்கெல்லாம் நம்ம வளர்த்தனாலும் மழை பெய்கிற மாதிரி இல்லை போல் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு நாள் தாங்க மழை பெஞ்சிது. மழை பெய்யுமே செடியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பூவும் அவ்வளோ பூ எடுத்துருக்குங்க. ஒரே நாளத்து மழையிலேயே நம்ம வெள்ளரி செடியெல்லாம் அவ்வளோ பூ எடுத்துருக்குங்க. திராட்சை கொடியுமே நல்லா பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. பிஞ்சு கூட இருக்குது பாருங்கள் வெள்ளரி கொடியில், உள்ளாரையும் நிறைய பிஞ்சு இருக்குதுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க.